Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி கீழே அடி பிடிக்காம குழையாம எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் பிரியாணியை நம்ம சீரக சம்பா அரிசியில தம் போட்டு பண்ண போறோம். பாஸ்மதி அரிசி கிடையாது. இது எங்க வீட்ல ஃபாலோ பண்ற ட்ரெடிஷனல் மெத்தட். இந்த மெத்தட்ல பிரியாணி பண்றது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு படி அரிசியில பிரியாணி பண்றேன். ஒரு படினா 1.5 கிலோ வரும். ஸோ 1.5 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு போன்லெஸ் வேணா இந்த மாதிரி எலும்போட சேர்த்த கறியா மீடியம் பீசஸா வாங்கிக்கோங்க. பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 1 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாக்கு பதிலாக நம்ம பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சிக்கனை மசாலாவோட சேர்த்து ஊற வைக்கிறப்ப அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு அந்த சிக்கன்லேயும் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ தனியாக சிக்கன் சாப்பிட்றப்பையும் சிக்கனும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 200 கிராம் எண்ணெய், அப்புறம் 200 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதும் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் முருகணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோட கலர் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கூட 2 கை புதினா, 1 கை மல்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து இதுவும் நல்லா முருகட்டும். சேர்த்துட்டு ஒரு 7 பச்சை மிளகாயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக முருகி வரணும். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா முருகுனதும் இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ரெண்டையும் அரைச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு படிக்கு 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டுன்னா அளவு சரியாக இருக்கும். அப்புறம் 9 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 50 கிராம் தனியாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை 3ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்ச பவுடர் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி இதுதான் பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ இதை வீட்டில் எப்போவுமே அரைச்சி வச்சுக்கோங்க. 50 கிராம் பட்டை, 50 கிராம் ஏலக்காய், 25 கிராம் போல கிராம்பு இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து ட்ரை பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. எப்போ நம்ம பிரியாணி செஞ்சாலும் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 150 கிராம் போல் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருக்க அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலே இது நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது எண்ணெயிலே நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா ஒரு 3/4 வெந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு படி அரிசிக்கு பிரியாணி பண்ணுறதுனால நம்ம 2 படி தண்ணி சேர்த்துக்கணும். இதில் ஆல்ரெடி ஒரு அரைப்படி தண்ணி இருக்கும். ஸோ ஒரு 6 காப்படி உலக்கில் நான் தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம்.
தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். தண்ணி கொதிக்காமல் நம்ம அரிசியை சேர்த்துட்டோம்னா சோறு வந்து அப்படியே குழஞ்சு உடஞ்சி போயிடும். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி மாதிரி இந்த அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நம்ம அரிசியை சேர்க்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கிட்டா போதும். இப்போ லைட்டாக ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு இதை அப்படி நம்ம மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி அரிசி நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்ததும் இந்த சட்டியை தூக்கிட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுருங்க. இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு பிரியாணி அடிப்பிடிக்காது. அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம், அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு கீழே மட்டும் ஒரு தோசைக்கல்லை வச்சுருங்க. இப்படி வச்சிட்டோம்னா ஹீட் ஈக்குவலாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், கீழே மட்டும் அடிப்பிடிக்காது. இப்போ 10 to 15 மினிட்ஸில் தண்ணி நல்லா வத்துனதும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. அரிசி வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். ஒரு மூடியை வச்சு மூடிட்டு அந்த தோசைக்கல்லை அதுக்கு மேலே தூக்கி அப்படியே கவுத்தி வச்சுருங்க. அரிசியை நம்ம ஃபுல்லாக வேக விட்டக்கூடாது, கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கணும். அப்போயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை தூக்கி வச்சிடணும். இந்த தோசைக்கல்லை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணி தான் வைக்கிறோம். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து குலையாது, அடிப்பிடிக்கவும் செய்யாது, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த பிரியாணி பாதி காலியானதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது, அப்படியே நல்லா வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து நம்ம கீழே தோசைக்கல்லை வச்சது தான். அந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை கீழே வைக்கிறப்ப ஹீட் வந்து நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே மட்டும் நம்மளுக்கு பிடிச்சிரும். இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுக்குமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.